பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் இப்படியே போடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களாகிய நமக்கு ஆமென் ஹல்லேலூயா. போதும், கவனிச்சிங்களா? ஸ்தோத்திரம். நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு தான். ஸ்தோத்திரம். தேவனுக்கு நமக்கு இடையே இருந்த அந்த பிரிவினை, ஏதேன் தோட்டத்திலிருந்து பிரிந்து வந்த நாம அதுக்கப்புறம் மறுபடியும் தேவனோடு சேரக்கூடாமல் பிரிந்து விட்டோம். இப்ப இயேசு எதற்காக இந்த நாட்களிலே பாடுபட்டதை நாம் தியானித்து கொண்டிருக்கோம். எதற்காக அவர் பாடுபட்டார் என்று சொன்னால், நாம் பிரிந்து விட்டோமே, அதை மறுபடியும் என்ன பண்ண போறார் ஆண்டவர்? சேர்ப்பதற்காக. அநீதி உள்ளவர்களாகிய நமக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தடம் பாடுபட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற நாம அவருடைய நோக்கம் என்ன? எதற்காக அவர் பாடுபடணும்? எதற்காக அவர் இந்த மோசமான கல்வாரி பாடுகளை அநீதி உள்ள நமக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்து இந்த நாட்களிலே கொஞ்சம் நம்ம மனம் திரும்பி இயேசுவை மறுபடியும் பாடுகளுக்கு உட்படுத்தாதபடிக்கு, மறுபடியும் கல்வாரிக்கு நேராய் நடத்தாதபடிக்கு, அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டிய நாட்களா இருக்கிறபடினாலே, கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எதற்காக அவர் பாடுபட்டார்? எதற்காக கல்வாரிக்கு அவர் கடந்து போனார்? எதற்காக சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டார்? எதற்காக? தேவனிடத்தில் சேர்க்கும்படி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த 2025வது ஆண்டுல குட் ஃப்ரைடேவை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கடந்த 10 ஆண்டுகளாக இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோமே, அவருடைய நோக்கத்தை புரிந்து நாம் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோமா என்பதை நினைக்கும்படியாய் சிந்திக்கும்படியான நாட்கள், நேரம் இது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இந்த காரியங்களை செய்து முடித்து 2000 வருஷம் ஆகுது. இந்த செய்தி நமக்கு தெரிஞ்சு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ, எனக்கு 33 வருஷம் ஆகுது. என்னை தேவனிடத்தில் சேர்க்கும்படி தான் இயேசு இந்த உலகத்துல பாடுபட்டார்னு சொல்லி எனக்கு 33 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஸ்தோத்திரம். உடனே நான் அதை பிடித்து கொண்டு தேவனிடத்துல சேர்ந்து விட்டேன். எதற்காக இயேசு வந்தார்? ஸ்தோத்திரம். பிதாவுக்கும் நமக்கு இடையே இருந்த அந்த பிரிவை, பிதாவுக்கும் நமக்கு இடையே இருந்த அந்த ஸ்தோத்திரம் சண்டையை, பிரச்சனையை, சமாதான குறைச்சலை மாற்றும்படியாக, மறுபடியும் பிதாவோடு சேர்க்கும்படியாக தான் அவர் பாடுபட்டார் என்று தெளிவா வசனம் சொல்லுது. தெளிவா சொல்லுது. ஆமென். எதற்காக அவர் பாடுபட்டார்? ஒரு தரம் பாடுபட்டார். எதற்காக பாடுபட்டார்? கான்செப்ட் என்ன? எதற்காக சிலுவை? எதற்காக கல்வாரி? எதற்காக குட் ஃப்ரைடே? எதற்காகங்க? ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படி தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வருஷத்தை கொண்டாடிட்டு சேர்க்கும்படின்னு போய் நேர்றதுக்கா ஒரு காலம் இல்லையா? ஒரு நேரம் இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால புரிந்து கொள்ளுங்கள், இந்த 2025 அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் சரியானபடி அவருடைய வசனத்தை கேட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை போல உங்களாலேயே ஜீர்ணிக்க முடியாத ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா நீங்க மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நாளுக்கு நாள் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே தோன்றும் என்று சொல்லிவிட்டார். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அது தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். தோன்றுகிறதா என்று சொன்னால் இல்லை. ஏன்னா நம்ம கான்செப்ட் என்ன பண்ணாம இருக்கிறோம்? புரிஞ்சிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கான்செப்டை புரிஞ்சிக்கணும். ஸ்தோத்திரம். நமக்கு அந்த குட் ஃப்ரைடேக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம அதை அனுசரிக்க வேண்டியவங்களே கிடையாதுங்க. நம்ம ஆல்ரெடி சேர்ந்தாச்சு. நமக்கு எது குட் ஃப்ரைடே? ஆமென் சொல்லுங்களேன். சேராதவங்களுக்கு தான் குட் ஃப்ரைடே. அவர் பாடுகளை, அவருடைய மரணத்தை யார் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னும் பிதாவாண்ட ஐக்கியம் ஆகாதவர்கள். ஸ்தோத்திரம். ஏன் பிதாவாண்ட நம்ம இன்னும் சேர முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நாம் பரம்பரையாக காலமாக
ஆதாமின் ஆவினால் பிறந்து அந்த ஆவியினால நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆவி ஆத்துமாவை எப்படி டியூன் பண்ணி வச்சுக்குது, பழக்கி வச்சுக்குதுன்னா, தேவனிடத்தில் சேராமல் உலகத்தை சேர்ந்து கொள்ளும்படியாய், தேவனிடத்தில் சாராமல் உலகத்தை சார்ந்து கொள்ளும்படியாய் பல ஆண்டுகளாக நம்மை பயிற்றுவிக்கப்பட்டு வைத்திருக்கிறதுனால நம்மால உடனடியாக தேவனிடத்துல சேர முடியல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. எப்போது அப்பான்னு கூப்பிட்டா ஓடியான்னு அணைப்பதற்கு அவர் ரெடி ஆகிறாரு. நம்மால அவரை உள்நோக்கி பார்த்து அவரை சார்ந்து கொண்டு அவரிடத்துல வர முடியல. ஏன்னா இன்வாலண்டரி ஆக்ஷன், அனிச்சை செயல். நம்ம பழகி போன ஒரு காரியம். தலைவலின்னா தான் ஞாபகம் வரும், பிதாவைய ஞாபகத்துக்கு வரும். பழகி போயிருக்கு. எதுல பழகி போயிருக்கிறோம்? தலைவலினா தைலம் தானே ஞாபகம் வரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு தலைவலினா சூடா காபி குடிக்கணும்னு ஞாபகம் வரும். ஒரு சிலருக்கு தலைவலினா உடனே நாட்டார் கடைக்கு பசங்களை அனுப்பிச்சு மாத்திராங்க அந்த போன ஞாபகம் வரும். ஆனா ஒருத்தருக்கும் விசுவாசிகள் என்று சொல்லுகிற, தேவனுடைய சமூகத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள். ஞானஸ்நானம் பெறும்போதே அபிஷேகம் அவர்களுக்குள்ளே கடந்து வருதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பெறுவதற்கு வழி நடத்துகிறதே அபிஷேகம் தான். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் சூழ்நிலைகள் மத்தியில எத்தனை பேர் தேவனை சார்ந்து கொள்ளும்படியான இருதயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கும்படியான நாட்களுக்குள்ளாக நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே தயவு செய்து கவனமாக 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 கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு தயவு செய்து கீழ்ப்படிங்க. அப்பதான் இந்த ஆண்டிலேயாவது தேவனோடு சேரும்படியான ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பழைய ஆவி நீக்கப்பட்டு புதிய ஆவி நம்மை நடத்தினால்தான் நம்முடைய ஆத்துமா தேவனை சார்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஸ்தோத்திரம். நாம் ஏற்கனவே பல செய்திகள் கேட்டிருக்கிறோம். பழைய ஆவி நடத்துகிற வரை ஆத்துமா தேவனை சார்ந்து கொள்ளாது. அது ஏற்கனவே பழகி போன விஷயத்துல, ஊறி போன விஷயத்துல, அதுலயே நல்லா வாழ்ந்து சுகித்திருக்கிற ஸ்தோத்திரம் காலகட்டத்தில் இருக்கிற போது தேவனுடைய தேவை அதற்கு தேவையில்லை என்று பழக்கப்பட்டிருக்கிறபடினாலே எந்த சூழ்நிலைக்கும் எப்பேற்பட்ட காலத்துக்கும் ஆத்துமா தேவனை சார்ந்து கொள்ள இசைவதில்லை. ஆமென். அது ரொம்ப கஷ்டம். ஆவிதான் நடத்துது ஆத்துமாவை. அப்படின்னா ஆவி பிரிக்கப்படணும். ஆத்துமா விட்டு பழைய ஆவி பிரிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் புதிய ஆவி ஸ்தோத்திரம் நம்ம ஆத்துமாவை நடத்துவதற்கு அர்ப்பணிக்கிறது ரொம்ப சிம்பிள் மேட்ரு. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் மேட்ரு. எப்ப நடக்கும் தெரியுமா? சிம்பிளா பழைய ஆவி பிரிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் புதிய ஆவி நம்மை நடத்துவதற்கு அர்ப்பணிக்கிற காரியம் சிம்பிள் மேட்டர்னு சொன்ன எப்ப தெரியுமா? இந்த சரீரத்தை விட்டு உயிர் பிரியும் போது. ஆமென். உயிர் பிரிஞ்சா பழைய ஆவி கூட போக முடியாது, புதிய ஆவி தான் போவோம் பரதேசிக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பரதேசிக்கு பழைய ஆவி போக முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம உயிர் பிரியும் வரை பழைய ஆவி ஆத்துமா விட்டு பிரிப்பது கஷ்டம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால உயிர் பிரியும் போது ஆட்டோமேட்டிக்கா பழைய ஆவி பிரிச்சிடலாம். அது வரைக்கும் பழைய ஆவியை பிரிக்கிறது கஷ்டம். அப்போ ஆத்துமா தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக புதிய ஆவியினால நடத்தப்பட வேண்டுமானால், கொஞ்சம் நல்லா கவனிங்க ப்ளீஸ், ரொம்ப முக்கியமான செய்தி. புதிய ஆவியினால நடத்தப்பட வேண்டுமானால் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் ஆத்துமாவில் பதியப்பட்டிருக்கிற காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்தோத்திரம் சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும். அதனாலதான் பைபிள்ல பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ணும் பொருட்டுன்னு போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் பண்ணணும் ஆத்மாவை, உடனடியா பண்ற முடியாது. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா தான் சீர்பொருந்த பண்ண முடியும். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமா சீர்பொருந்த பண்ணி ஆத்மாவில் இருக்கிற மொத்த சுவடுகளை நாம் அழித்து விட்டோமானால், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா புதிய ஆவினால் நடத்தப்படும், தேவனை சார்ந்து கொள்ளும், தேவனோடு இணைந்து கொள்ளும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஆத்துமாவில் இருக்கிற பதிவுகளை அழிப்பது எப்படி அப்படின்னா, பதிவுகள் அழிஞ்சாதான் விசுவாசமே வரும். பதிவுகள் இருக்கும் வரை விசுவாசம் உங்களுக்கு வரவே வராதுங்க. பழைய பதிவு என்னது? தலைவலி வந்தா தைலம், இது பழைய பதிவு. இந்த பதிவு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விசுவாசம் வருமா? தைலமே எடுக்க மாட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா?
பதிவு இருக்க வரை உங்களால என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அந்த பதிவு அழிக்கப்பட வேண்டும். அப்ப அந்த பதிவு அழிக்கப்பட்டால் தான் விசுவாசம் வரும். இந்த பதிவு எப்படி அழிக்கப்படும்? கவனிங்க ப்ளீஸ். இந்த பதிவு எப்படி எப்படி அழிக்கப்படும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின் உபதேசத்தினால் மட்டுமே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 15:3 அதான் சொல்லுது, நீங்கள் இப்பொழுது கேட்கிற உபதேசத்தினாலே சுத்தமா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த உபதேசம் கேட்கிற நீங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆத்மாவில் இருக்கிற பதிவுகளை நீக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்க நடக்கையில நல்லா தெரியுது. ஆமென். கொஞ்சம் விசுவாசத்துல அப்படி வர ஆரம்பிக்கிறீங்க, அப்படிதானே? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் விசுவாசமா தலைவலி வந்தா தைலம் பக்கம் போகாம ஸ்தோத்திரம் இருக்கிறதுக்கு வரீங்க இல்லையா? காரணம் என்னன்னா, நீங்க உபதேசம் கேட்கறதுனால. இந்த உபதேசம் தான் ஆத்மாவில் இருக்கிற பதிவுகளை கிளீன் பண்ணிக்கினே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா, ஒரே நாள்ல நடந்துறாது. தொடர்ந்து என்ன பண்ணினே இருக்கணும், உபதேசத்தை கேட்டுனே இருக்கணும். அதனால தான் நம்ம குரூப்ல போட்டுனே இருக்கிறோம். இங்க செய்தி நீங்க ஒரு முறை கேட்டாலும் அந்த மறுபடியும் கேட்பீங்கன்னு நம்பிக்கையில போட்டுனுக்கிறேன். எத்தனை பேர் கேட்கறீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். எதுக்காக அதை போடுறேன்னா, உங்க ஆத்மாவில் இருக்கிற பதிவுகள் முற்றிலுமா அழிக்கப்பட தான் உங்களுக்கு தேவன் மேல என்ன வரும், விசுவாசம் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையினாலதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதும்போது அழகா சொல்லுவார் இல்லையா? ரோமர்ல 10:10 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க. கேள்வி, ஸ்தோத்திரம், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி ஆண்டுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. ரோமருக்கு எழுதின 10வது அதிகாரத்துல, விசுவாசம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். தொடர்ந்து அப்படியே வாசி. விசுவாசம் கேள்வினால வரும். அடுத்த வசனமா படி. 10. எத்தனாவது வசனமா? 17வது வசனமா? வாசி. ஆதலால், டக்கு நம்ம வசனத்தை சொன்னா படிக்க இல்லையா? ரெஃபரன்ஸ் சொல்லாமே. ஆதலால் பாத்தீங்களா, விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால. என்ன கேள்வி? கேள்வினா கொஸ்டின் இல்லை, இது கேட்கறதுனால. விசுவாசம் எப்படி வரும்? கேட்கறதுனால வரும். எதை கேட்கறதுனால? இங்க பாருங்க, பைபிள்ல தடவாதீங்க. விசுவாசம் எப்படி வருமா? கேட்க 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 ஆனுடைய தேவனுடைய வசனத்தை கேட்கத்தான் விசுவாசம் வரும். அப்ப கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க, உபதேசத்தை கேட்க கேட்க கேட்க, அது ஆத்மாவில் இருக்கிற பழைய பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் என்னது? ஸ்தோத்திரம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதுதான் விசுவாசம். எபிரேயர் 11:1. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பப்படுறதுன்னு உறுதி என்ன? என் தலைவலியை என் தேவன் நீக்குவார். நம்புறேன், அதை உறுதியா நம்புறேன். ஆமென். இதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தலைவலியை என் தேவனால் நீக்க முடியும். நம்புறத ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காணப்படாதவைகளின் நிச்சயம். தேவனை நான் பார்த்ததே இல்லை, ஆனா என் தேவன் நீக்குவார்னு கன்ஃபார்ம் பண்றேன். அதுதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் நமக்குள்ள வராததுனாலதான் தேவன் பக்கமா நம்ம இன்னும் திரும்பாம பழைய ஆவியினால் நடத்தப்பட்ட அந்த அனிச்சை செயல்லே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் நீங்க ஒழுங்கா சபைக்கு வந்தாவே உபதேசத்தை நீங்க கேட்க 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 ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆத்துமாவில் இருக்கிற பதிவுகள் அழிக்கப்பட்டு உங்களுக்குள்ளே விசுவாசம் வரும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. விசுவாசம் வந்தாதான் நீங்க தேவனிடத்துல சேர்றீங்கன்னு அர்த்தம். தேவன் பாடுபட்டதுக்கான ஒரு பலன் இருக்கிறது என்று அர்த்தம். தேவன் எதற்காக பாடுபட்டார்? அநீதி உள்ளவர்களுக்காக. நீதி உள்ளவரை எதற்காக பாடுபட்டார்? தேவனிடத்துல எப்படி சேர முடியும்? தேவனிடத்துல விசுவாசமா தான் சேர முடியும். ஆமே. புரிஞ்சு இதுவரை புரிஞ்சவங்க சொல்லுங்க, 2 கரத்தையும் உயர்த்தி. அப்ப விசுவாசம் எப்போ வரும்? அதிகமா ஆண்டவருடைய வசனத்தை, உபதேசத்தை, வசனத்தை அல்ல உபதேசத்தை கேட்டுனே இருக்கணும். ஸ்தோத்திரம். வசனம் எல்லாமே தான். உபதேசம் என்பது ஆண்டவர் அப்ப பேசுறது, இப்ப பேசுறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இப்ப நான் பேசுறேன், இது ஆண்டவர் பேசுறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எழுதப்பட்டது இல்ல,
நான் பேசுகிற உபதேசங்கள், ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது லைவா பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள், லோகோஸ் எழுதப்பட்ட வார்த்தை, ஆல்ரெடி பேசப்பட்ட வார்த்தை. ஆனா இங்க பேசப்படுகிற 100ல 90 வார்த்தை லைவா பேசுறது. 10 வார்த்தை தான் பைபிள்ல இருந்து வசனத்துல இருந்து பேசுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க ஆத்துமா பதிவுகள் அழியும் வரை உங்களால விசுவாசிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஆவியை நீக்கினா பதிவுகள் அழிக்கப்படும். பழைய ஆவி நீக்கிறது ரொம்ப சாதாரண காரியம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பழைய ஆவி நீக்காம ஈஸியா ஆத்துமாவில் இருக்கிற பழைய பதிவுகளை அழித்து, ஆமென், விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து தேவனிடத்துல சேர்க்க பயன்படுவதுதான் உபதேசம். அதனாலதான் மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி வசனத்தை சொல்றாரு, நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். ஞானஸ்நானம் கொடுத்தவங்களுக்கு தான் உபதேசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்கு வர்றவங்களுக்கு தான் உபதேசம். ஏன் உபதேசம்னா, அந்த உபதேசம் தான் உங்க ஆத்துமாவை சுத்திகரிக்கும். அதுல இருக்கிற பழைய பதிவுகளை, பழகி போன பதிவுகளை சுத்திகரிக்கும். பழைய பதிவுகளை ஆத்மா விட்டு நீக்கி விசுவாசத்தை உங்க ஆத்மாவில கொடுத்து, ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த அனிச்சை செயலை கட் பண்ணி புதுசா தேவன் மேல நம்பிக்கை வைக்கும்படி உங்களை திசை திருப்புவது இந்த உபதேசம் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க மிஸ் பண்ணாம இதை நல்லா கேளுங்க, தொடர்ந்து கேட்டுனே இருங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கேட்டுனே இருங்க, தொடர்ந்து கேட்டுனே இருங்க. ஸ்தோத்திரம். இப்ப நான் இதை பேசுறேன்னு, இதை நான் வெடிகால் 6 மணில இருந்து பேசிக்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பேச போறேன்னு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிட்டு தான் வரேன் நான். நீங்க ஆவியானவர் பேசினே இருக்கிறார், இதுதான் பேசணும், இதுதான் பேசணும்னு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில் 6 மணில இருந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரமா டிவோஷன் பண்ணி தான் பேசுறேன். ஸ்தோத்திரம். நீங்க கேட்கிற, நீங்க என்ன பண்ண, தொடர்ந்து இன்னும் 12 மணி நேரம் நீங்க அதை தொடர்ந்து தியானிக்கணும். என்ன பேசப்பட்டது இன்னைக்கு? வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. ஸ்தோத்திரம். என்ன பேசப்பட்டது, என்ன ஆண்டவர் சொன்னாரு, என்ன இது நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க போகிறது என்பதை மற்ற பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு, மற்ற பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு இதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸா இல்லாம ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஈஸ்டருக்குள்ளேயே நீங்க தேவனோடு உறவாட முடியும். கையத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க எந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தையின் மேல, உபதேசத்தின் மேல கவனம் செலுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 11வது அதிகாரத்துல இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 11வது அதிகாரத்துல ஒரு லைவா நடந்த, இப்ப நான் சொன்ன இந்த சம்பவத்தோட சம்பந்தமா லைவா நடந்த ஒரு சம்பவம். யோவான் 11வது அதிகாரம். ஸ்தோத்திரம். யோவான் 11வது அதிகாரம்னா ஒரு ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ். என்ன சம்பவங்கள் யோவான் 11ல இருக்குது? லாசரு மரித்து போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 14ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்தோத்திரம். இங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்தோத்திரம். 21வது வசனத்தை படிங்களேன். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன், ஆமென், மரிச்சு 4 நாள் ஆகுதுங்க. ஸ்தோத்திரம். மரிச்சு எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகுது. அடக்கம் பண்ணியாச்சு. இயேசுநாதர் இப்ப அந்த ஊருக்கு வராரு. கவனிங்க. இயேசுநாதருக்கு அந்த ஊருக்கு வரும்போது, ஊர் எல்லைக்கு வரும்போதே அறிந்து கொண்ட மார்த்தாள் வேகமா எழுந்து இயேசுவினிடத்துல போய், சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொன்ன வார்த்தை தான் இது. மார்த்தாள் எதிர்கொண்டு போனால், ஸ்தோத்திரம், அவருக்கு எதிர்கொண்டு போனால் 20வது வசனத்துல, அவர் வரும்போதே ஊருக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ஓடி போய் இந்த மார்த்தாள் சொன்னது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மரிக்க மாட்டான்னு அர்த்தம். இந்த வேர்டை பாருங்க, வார்த்தையை பாருங்க. அவன் சிக்காகிற மாதிரியும், நீங்க இங்கே இருந்தீங்கன்னா எங்க சகோதரன் சாவ மாட்டான்னு சொல்றான். செத்து 4 நாள் ஆன ஆளாண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். மரணம் என்பது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அதை வெள்ளிக்கிழமை பேச போறோம். இப்ப ஆவியானவர் சொல்றது நான் சொல்றேன். மரணம் என்பது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தேவனை விட்டு பிரிவது. ஆமென். மரணம் என்னது?
தேவனை விட்டு பிரிவது. ஸ்தோத்திரம். பாதாளத்துக்கு போறவங்க தேவனை விட்டு பிரிஞ்சிருவாங்க. ஸ்தோத்திரம். இந்த மரியா மாத்தாள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீ இங்க இருந்திரானால் மரிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல, இப்போதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் உயிரை இழந்துக்கு போறான்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அவர் மாத்தாள் சொல்றா, உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். ஆமென். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். அல்லேலூயா. அதற்கு அவர், ஆமா ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால். இயேசு சொன்ன பின்பு, இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாக மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றால். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தால். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்போது வீட்டிலே அவளோடு கூட இருந்த, அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமா எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் இருந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன். இவளும் அதே சொல்றான். ஏற்கனவே மரியாள் சொன்னது என்னது? ஸ்தோத்திரம், மறிக்க மாட்டான். கண்டிப்பா நீங்க இருந்தா அவன் மறிக்க மாட்டான்னு மரியாளும் மார்த்தாலும் சொன்னதுக்கு என்னங்க அடையாளம்? ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? ஸ்தோத்திரம். எப்படி அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு? நீங்க இருந்திரானால் மறிக்க மாட்டான்னு சொல்றாங்கல்ல. ஸ்தோத்திரம். செத்து போனாலும் மறிக்க மாட்டான், சாக மாட்டான். செத்து போனாலும் சாக மாட்டான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாங்களே இந்த மார்த்தாலும் மரியாளும். காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஞாபகம் வருதா பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன காரணம் தெரியுமா? லூக்கா 10வது அதிகாரத்துல, எப்போதெல்லாம் பெத்தானியாவுக்கு இயேசு வந்தாலும் யார் வீட்டுல தங்குவாரு? இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் தான் தங்குவார். ஆமென். மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு முறை தங்க வரும்போது, மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து சோறாக்கி கொண்டிருக்கும் போது மரியாள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தாள். அந்த வார்த்தை தான் இந்த விசுவாசத்தை கொடுத்தது. கையை தட்ட மாட்டீங்களே? கையை தட்ட மாட்டீங்க? நல்லா தட்ட மாட்டீங்களே? ஆமென். அல்லேலூயா. புரியுதா? இயேசு பிரசங்கித்ததை மரியாள் கேட்டு கொண்டிருந்தால், மார்த்தாளும் ஒட்டு கேட்டா. தனியே நான் வேலை செய்து விட்டு வந்திருக்கிறதை குறித்து இவளுக்கு எதுவும் சொல்ல மாட்டீரான்னு கேட்கிறா. அவ பேசி கொண்டிருந்து ஒரே அறையில பேசி கொண்டிருப்பது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்கமா கேட்காதா? இயேசு பேசுறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் உள்ள போனதுனால பழைய பதிவுகள் எல்லாம் அவர்களுக்கு நீக்கப்பட்டு இயேசுவின் மேல விசுவாசம் வந்ததுனால சொல்றாங்க, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் செத்து 4 நாள் ஆனால பார்த்து சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலந்து தோரணம் அணிந்து அவள் அங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். வந்து பாரம் என்றார். இயேசு கண்ணீர் விட்டார். ஸ்தோத்திரம். அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள்ள கலங்கி கல்யாணத்தில் வந்தார். ஒரு குகையா இருந்தால் கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்போது 4 நாள். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்ட்ரகிளிங் பாருங்க. பழைய ஆவியால் செய்து பாருங்க. இங்க ஏற்கனவே போய் ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு என்ன சொல்றா மார்த்தாள்? அவன் மறிக்க மாட்டாங்க, உயிரா தாங்கறான்னு சொல்றா. இங்க என்ன சொல்றா பாரு? திருப்பி எங்க போகுது பாரு ஆவி? என்ன சொல்றா? 39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரை, இப்பொழுது 4 நாள் ஆயிற்று என்றால். பாத்தீங்களா? விசுவாசம் பலப்படணும். அப்புறம் என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தான் அவர் மேல விசுவாசமா இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னார் 11:25. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவரை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு மரணமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். மரணம் நம்மை சந்திக்காது, நித்திரை தான் நமக்கு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க விசுவாசிங்கன்னா தேவனுடைய மகிமை, glory of God. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களால பார்க்க முடியும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென். நீ விசுவாசித்தால் தான் பார்க்க முடியும். விசுவாசிக்காம அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்கவே விசுவாசித்தாதான் பார்க்க முடியும். அப்ப அந்த விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால. கேள்வி எப்படி வருது? ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதனால. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்ன அந்த விஷயமும் அதுக்கு உதாரணமான இந்த விஷயமும் ஒத்து போதா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமா தேவன் பக்கமாக திரும்புவதற்கு தேவன் மேல நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் நமக்குள்ள வரணும்னா பழைய பதிவுகள் அழிக்கப்படணும். பழைய பதிவுகள் அழிக்கப்படுவதற்கு ஒரே வழி, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுமா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் எபிரேயர் 4:12 சொல்லுவார். தேவனுடைய வார்த்தையானது, ஸ்தோத்திரம் வாசிங்க, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். பல முறை நாம் இதை பத்தி தியானிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இருந்தாலும் ஒரு முறை கூட நம்ம வாசித்து பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல எபிரேயர் ஆக்கியன் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம் ஜீசஸ். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல பாருங்க, நம்ம கடைசி 3வது பகுதி பாருங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை பழைய ஆவிய ஆத்மாவிலிருந்து பிரிச்சு புதிய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு வழி செய்வது கர்த்தருடைய வார்த்தை தான். வேற வழியே கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஆவியினால் நடத்தப்படாம ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கணும்ல, செப்பரேட் பண்ணணும். பழைய ஆவி தான் ஆத்மாவை நடத்தி கொண்டிருக்கிறது. பழைய ஆவினால் உண்டான பதிவுகள் தான் ஆத்மாவில் பதிந்திருக்கிறது. இப்ப ஆத்துமா தேவன் பக்கமாய் விசுவாசமாய் திருப்பப்பட வேண்டுமானால் பதிவுகள் நிறுத்தப்பட வேண்டும், பதிவுகள் தொடர்ந்து அழிக்கப்பட வேண்டும். அப்படித்தானே? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருந்தா அழிக்கிறது கஷ்டம். அப்ப முதலாவது என்ன பண்ணணும்? ஆவிய பிரிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு வலது கருத்தை வைத்து ஆமீன் சொல்லுங்களேன். உங்க பழைய ஆவினால பதியப்படுகிற பதிவுகள் முதலாவது அந்த ஆவியை பிரிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது எதால தான் பிரிக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினாலதான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலதான் பிரிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆவியை பிரிக்கிறது மாத்திரமல்ல, ஆத்துமாவில் இருக்கிற காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா பதிவுகளை அழிச்சு 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 ஆத்துமாவில விசுவாசத்தை, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, தேவன் மேலுள்ள அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக திசை திருப்புவது ஆண்டுடைய வார்த்தையாகிய உபதேசம் மட்டுமே. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? இந்த உபதேசத்தை கேட்பதற்கு உற்சாகமாக உங்களை அர்ப்பணிக்கணும். ஆமே. எதை பத்தியும் கேர் பண்ணல இந்த மரியாள். இயேசு வந்தாரா? ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதன்கிழமை சர்ச்சா, வேற எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நேரா ஓடி அந்த 7 மணிக்கு எங்க உட்காந்துருவேன். ஆமே. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என்ன பதில் சொன்னா தெரியுமா? தேவையானது ஒன்று. இதாங்க தேவையே. ஸ்தோத்திரம். தேவையானது எது? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எது? ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது. தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனாலதான் இந்த மரியாளுக்குள்ள விசுவாசம் வந்தது. நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரியா கேட்காதனாலதான் அந்த மார்த்தாளுக்குள்ள அவிசுவாசம் செயல்பட்டுச்சு. மார்த்தாள் அப்படி சொல்லவே இல்லை. ஆமீன். மார்த்தாள் ஒரே வார்த்தை இங்க இருந்தா மறிக்க மாட்டான்னு. ஆனா மார்த்தாள் ஸ்டார்டிங்ல இங்க இருந்தா மறிக்க மாட்டான்னு. கல்லறை கிட்ட வந்தவனே 4 நாள் ஆகுமே நாருமேன்றா. ஆமீன். நம்ம அந்த விசுவாசம் குறைஞ்சு போச்சு. காரணம் என்ன? மரியாள் உற்சாகமாய் தேவ சமூகத்துல அமர்ந்து வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கேட்டா. ஆமீன். ஸ்தோத்திரம். நிறைய பேர் மார்த்தாள் மாதிரி வேற வேலை செஞ்சுக்கினே எப்படி இருந்தாலும் ஐயா இதுல என்ன பண்ண போறாரு, குரூப்ல போட போறாரு, கேட்டுக்கலாம்.
அது மாதிரி ஆவிலாம் கூட நிறைய ஆவி இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாதிரி ஆவிலாம் கூட இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த உற்சாகம் இல்லாம நானும் கேட்டேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனாருன்னு தெரியுமா அந்த கதை? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போய்க்கிறாருங்கச்சான் ஒரு அம்மா. ஆமே, எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போய்க்கிறாருச்சான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம். என்ன கச்சேரியில என்ன பண்றாரு உங்க வீட்டுக்காருன்னு கேட்டுக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க, தவுல் வாசிப்பாங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வீட்டுக்காரர் வாசிக்கிறாரு. கச்சேரிக்கு போய்க்கிறாரு, வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போய்க்கிறான்னு சொல்றல்ல, கச்சேரிக்கு போய்க்கிறாரு, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாருன்னு கேட்டா அந்த அம்மா சொல்லிச்சான், அவர் ஒத்து ஊதுறாரு. ஆமே, எதுக்கு போய்க்கிறாரு? ஒத்துனா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியும்னா விட்டுறேன், நான் சாப்பிட்றேன். தெரியலன்னா சொல்லித்தரேன். ஒத்துனா தெரியுமா? தெரியாதுல்ல, சொல்லலாமா? ஆமே, நாதஸ்வரம்னா 7 ஓட்டை இருக்கும். நாதஸ்வரத்துக்கு எத்தனை ஓட்டை இருக்கும்? ஒத்துக்கு ஓட்டையே இருக்குது, அதுக்கு பேர் ஒத்து. ஒத்துனா என்னது? ஓட்டையா இருக்குது. வாயில வச்சா ஒன்று ஊதிக்கினே இருக்கணும் அவர். ஆமே, அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஊதுனா தான் நாதஸ்வரமே வாசிக்க முடியும். எங்கெல்லாம் நாதஸ்வரம் கேப் போடுறாரோ அவர் அதை அட்டன் பண்ணுவார். ஒத்து. ஆமே, இது மாதிரி கேஸ் நிறைய இருக்குது நம்ம சபையில. ஆமே, எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனாருன்ற மாதிரி போற கேஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆமே, நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த உபதேசம் கிரியை செய்த நான் பாக்குறேன் கண் கூட. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ஆத்மாவில் இருக்கிற பதிவுகள்லாம் அழிக்கப்படுறத நான் பாக்குறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது முற்றிலும் சீக்கிரமா அழியப்பட போது நீங்க எல்லாம் உண்மையாக தேவனுடைய சத்தத்தை கேட்க போறீங்கன்றதை நினைக்கும் போது சந்தோஷமாகுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க ரொம்ப பாக்கியசாலிகள். அதனால நீங்க விட்டுறாதபடிக்கு, மிஸ் பண்ணாதபடிக்கு தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்துல, கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருப்பதற்கு இல்ல. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமேன். யோவான் 15:7. நிலைச்சிருந்தான், ஸ்டெபிலிட்டி, நிலைச்சிருக்கணும். ஸ்தோத்திரம், நிலைச்சிருக்கணும். ஒரு நாள் வந்துச்சு, ஒரு நாள் விட்டுறது இல்ல. ஸ்தோத்திரம். விட்டுட்டா அப்படியே விட்டுறது கிடையாது. ஆமேன். ஒரு கேப் இருந்தா கூட உடனே அடுத்ததுல பிடிச்சிடணும். ஆமே, ஒரு பிரேக் ஆகுது அடுத்ததுல பிடிச்சிடணும். ஏன்னா நம்ம தொடர் உபதேசம் தான் கேட்டுனே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். பிடிச்சிட்டாமன்னா நாம தெரிஞ்சோ தெரியாமல கேட்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா நேரம் கேட்கறதுலாம் ஆத்மாவுக்கு போவோம். ஆமே, ஸ்தோத்திரம். ஆத்மாவில் இருக்கிற அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது அது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவர்களுக்கு தான் தெரியாது. ஆமே, நீங்க அதனால தான் வந்து அட்டன் பண்ணுங்கன்றேன். நீங்க அப்புறம் கீழ்படியறது செய்யறதுலாம் அப்புறம் நீங்க அட்டன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா கேட்கிற வார்த்தை உங்க ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கினே இருக்கும். ஆத்மாவில் இருக்கிற பழைய பதிவை இந்த மரியாள் போல அழிக்கும். உங்களுக்குள்ள எப்ப விசுவாச குறைச்சல் வருகிறதோ, விசுவாசம் தேவைப்படுகிறதோ, அப்போதெல்லாம் விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை சார்ந்து கொண்டீங்கன்னு அர்த்தம். விசுவாச வார்த்தை பேசுறீங்கன்னா தேவனை சார்ந்து கொண்டீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு கேட்கும் தேவன் பேசுகிற சத்தம். அப்பதான் உங்களுக்கு புரியும் தேவன் நடத்துகிற நடத்துதல். அப்பதான் உங்களுக்கு புரியும். முழுசா நீங்க திசை திருப்பப்பட்டாதான் தேவன் நடத்துகிறதை உணர்ந்து கொள்ள முடியும். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஒத்து ஊதுற வேலைலாம் தேவன் நடத்துகிறதை அறிந்து கொள்ள முடியாத காரியமா இருக்கிறபடினாலே நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவில் இருக்கிற பதிவுகள் அழிக்கப்படாமல் நீங்கள் விசுவாசத்துல வளர முடியாது. ஆத்மாவில் இருக்கிற பதிவுகளை அழிப்பதற்கு ஒரே வழி, பதிவுகளை செய்கிற ஆவியை பிரிப்பதற்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தை தான். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறார். அதனால இந்த அருமையான ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே ஸ்தோத்திரம். நீங்க அழகா இதை புரிஞ்சுங்கன்னா பழைய ஏற்பாட்டுல யோபே சொல்லியிருப்பார். யோபு 22வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் இதை குறித்து விவரமா தெளிவா சொல்லியிருப்பார். நம்ம வாசித்து பார்க்கலாமே. ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 23 இருந்து பாக்குறேன்.
நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். கவனிங்க, ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க யோபு. நீ சர்வ வல்லவரிடத்தில் திரும்பினால், மனம் திரும்பினால், ரீபில்டு, ஸ்தோத்திரம், புதுசா மறுபடியும் உன்னை ஆண்டவர் கட்டுறாரு. ஆமென். நல்ல புதிய மாளிகை கட்டுவாராம். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அக்கிரமம் உன் வீட்டுல உன் கூடாரத்துக்குள்ள வருவது இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அடுத்த வசனம், அப்போது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ சொக்க வெள்ளி? ஸ்தோத்திரம். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் உமக்கு நிலை வரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். இதெல்லாம் நடக்கணும்னா என்ன வழி? ஒரே வழி, சர்வ வல்லவரிடத்தில் திரும்ப வேண்டும். சர்வ வல்லவரிடத்துல திரும்பணும்னா விசுவாசம் வேண்டும். விசுவாசம் வேண்டுமானால் நம்ம ஆத்மாவில் இருக்கிற அனிச்சை செயல்கள், இன்வாலண்டரி ஆக்ஷன், பழகி போன காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படணும். புரியுதா உங்களுக்கு? இல்லையான்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்மாவில் எழுதிட்டு, சித்தம் என்கிற பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் செயல்படும். ஆத்மா அதுல தான் செயல்படும். அதுல செயல்பட்டு ரொம்ப அப்படியே பழகி போயிட்டு அவ்வளோ சீக்கிரம் அதுல இருந்து பிரிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எப்ப பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம்னா என்ன? கிரியையில கொண்டு வருகிற விசுவாசம். அந்த கிரியையில கொண்டு வருகிற விசுவாசம் ஆத்மாவில் இருக்கிற பதிவுகள் அழியும் வரை உங்களால விசுவாசிக்க முடியாது. ஆமென் அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பதிவுகள் உங்க ஆத்மாவில் இருக்கிற வரை மேரி அம்மா நோட் ஏத்துமே மாத்திரை வாங்கிட்டு தான் வருவாங்க. மாசம் மாசம் கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய். ஆமென். ஆமா, அந்த பதிவு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. உன் நோயை அவர் ஏற்றுக்கொண்டார்னுக்குது. இதை விசுவாசிக்க முடியாது அவங்களால. ஏன்னா ஏற்கனவே என்ன இருக்குது? பதிவு. மாசமானா போய் நோட் எடுத்து போய் மாத்திரை வாங்கி ஆறணும்னு அந்த பதிவு ஆயிட்டுக்குது. அதை நீக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எப்ப நீக்க முடியும்? அதிகமா இந்த வசனத்தை கேட்டு 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 விசுவாசம். ஆமென் அல்லேலூயா. விசுவாசிக்க நீங்க தவறும் போது பாவம் பண்றீங்க. யாக்கோபு அழகா சொல்றார், விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே. நீங்க விசுவாசிக்க மறக்கிறீங்க பாருங்க, விசுவாசிக்க தவறுறீங்க பாருங்க, அது என்னவா? பாவங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்காமல் இருப்பது பாவம். அதனால இந்த நாளிலே தேவ சமூகத்துல வந்த பாக்கியவான்களே, பாக்கியவதிகளே, நீங்கள் சர்வ வல்லவரிடத்துல திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு அவர் சொக்க வெள்ளியா மாற போறாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணா அதுக்கு நிலை வரப்பட போது, நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு சத்தம் கேட்க போது, அவர் உன்னோட பேச போறாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க பண்ணணும்னா நீங்க சர்வ வல்லவரிடத்துல திரும்பணும். நீ சர்வ வல்லவரிடத்தில் 23 பாருங்க, படிங்க. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால். மனம் எப்ப? மனம் எங்க இருக்குது? மேரி அம்மா மனம் இப்ப எங்க இருக்குது? 1ஆம் தேதியான ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இப்ப மனம் திரும்பணும். என்ன பண்ண? 1ஆம் தேதியான ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. ஆமென். இப்போ மேரி அம்மா தப்பா நினைச்சுக்க பாருங்க. சொல்றேன் உதாரணத்துக்கு. 1ஆம் தேதியான மனம் எங்க இருக்குது? ஐயோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோமே, மாத்திரை வாங்கணுமே அப்படின்ற மனசு அப்படியே பதிஞ்சிட்டு இருக்குது. இனிமேல்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்தோத்திரம் மாத்திரை தேவைப்படாது. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்ற அந்த மனம் திரும்புதல். ஆமென். தேவனை சார்ந்து கொண்டால் எனக்கு மாத்திரை தேவையில்லைங்க, 1ஆம் தேதி போனான்னா போலினான்னா அப்படின்ற மாதிரி மனம் நீ திரும்பி தேவன் என்னுடைய வியாதியெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி விசுவாசித்து அந்த மாத்திரையை நினைக்காம, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இடத்துல திரும்பிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், குழந்தை பிறந்த போது எப்படி நீ புதுசா இருந்தியோ, ஆமென், அதே போல உன்னை மறுபடியும் என்ன பண்ணுவார்? வியாதிலாம் நீக்கிட்டு ரீபில்டு பண்ணுவார், புது கட்டடமா மாத்துவார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாகமான் 7 தரம் யோர்தானிலே முழுகின போது எப்படி மாற்றி அவன்
சிறு பிள்ளையின் மாம்சம் போல. ஆமேன். கரெக்டா? ஏன்? அதான் ரீபார்ன், திரும்ப கட்டப்படுறது. குழந்தையிலிருந்து தான் வர்றோம் எல்லாமே. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சல்வ வளத்துல நம்ம திரும்ப என்ன பண்ற ஆண்டவர் மறுபடியும் ஸ்தோத்திரம். குழந்தையில சர்க்கரையா துண்ணுவோம், இப்ப சர்க்கரை போட்டா சேராது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்க சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மறுபடியும் சர்க்கரை நல்லா சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம எப்படி மாறணும்? சின்ன பிள்ளையா? அதனாலதான் நாகமானுக்கு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறுச்சு. ஆமே ஸ்தோத்திரம். இப்ப என் மாம்சம் என்னுடைய இந்த சதைக்கும் ஆண்ட்ரியா சதைக்கும் நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா, அல்லது உங்க சதைக்கும் ஆண்ட்ரியா சதைக்கும் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரியா சதை ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆமே சிறு பிள்ளையின் மாம்சம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா எந்த நோய் கிருமியும் அதுல அட்டாக் பண்ணல. எந்த நோய் கிருமியும் அட்டாக் பண்ணல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தாங்க சொல்றாரு, திரும்ப கட்டப்படுவீர், திரும்ப கட்டப்படுவீர். அதுக்கப்புறம் என்ன ஆகுமா? பாவம் அக்கிரமம் எதுவுமே உங்ககிட்ட வராது, அதை தூரமாகிட்டு வரோம். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சுட்டு போட்டாலும் ஆண்டவர் அந்த சேர்ந்த பிற்பாடு பாவம் பண்ணவே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னால ஒரு பாவமும் ஒரு தப்பு பண்ணவே முடியல. ஏன்னா அக்கிரமத்தை தூரமாக்கிறாரு, என் கண்ணுக்கு தெரியாத மாதிரி தூரமாக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி இது வந்ததுன்னா, நான் தேவனிடத்துல சேர்ந்ததுனால. எப்படி நான் தேவனிடத்துல சேர்ந்தேன்னா, அவருடைய வசனத்தை கேட்டதுனால. ஆமே கேட்டுக்கினே இருக்கிறதுனால. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 24 மணி நேரத்துல தூங்குற நேரம் போற மீதி எல்லாம் வசனம் தான், வசனம் தான், வசனம் தான், வசனம் தான். சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால என்னை மறுபடியும் ரீபில்ட் பண்றார் ஆண்டவர், என்னை திரும்ப கட்டுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்ப கட்டுறாருன்னா, இப்ப எனக்கு வயசு 48 50ன்னு வச்சுங்களேன். ஸ்தோத்திரம். இப்ப தேவனாண்ட சேர்ந்த பிற்பாடு என்ன மறுபடியும் ரீபில்ட் பண்றாருன்னா, மறுபடியும் 1ல இருந்து 50. ஆமே ஸ்தோத்திரம். இனிமேல் நான் எவ்வளவு நாள் வாழ்வேன்? 50 வருஷம் இன்னும் வாழ்வாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய பிளெஸிங்ஸ். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த வியாதியும் கிடையாது, எந்த பலவீனமும் கிடையாது, மண்ணுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை சரீரத்தில் எதுவுமே இல்லை. அப்ப நான் ஏன் சாவ போறேன்? என்னை திரும்ப பில்டு பண்ணிட்டாரு, சின்ன பிள்ளையா மாத்திட்டாரு. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. இதை ஏசாயா 40:31 சொல்லுவாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இலைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் ஆமா ஒண்ணுமே ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மலைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மலையும் ஏறியாச்சு. ஸ்தோத்திரம். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல பாலமலைன்னு ஒரு மலை இருக்குது. ஸ்தோத்திரம். அங்கதான் ஸ்தோத்திரம் செஞ்சிக்கு பின்னாடி வரும். சாரி, அந்த டேம் இருக்குது இல்ல. ஸ்தோத்திரம். சேலத்துல என்ன டேம் இருக்குது? மேட்டூர் டேம். மேட்டூர் டேமுக்கு ஒட்டின மாதிரி வரும். ஸ்தோத்திரம். அங்கதான் நம்ம அந்த பாட்டி ஸ்தோத்திரம் மேகலா சிஸ்டம் அவங்க பாட்டி அடகம் பண்ணதா சொன்னாங்க. பாலமலை பக்கத்துல தான். ஸ்தோத்திரம். அந்த பாலமலைக்கு ரூட்டே கிடையாது, வண்டியெல்லாம் போக முடியாது. நிறைய மலைகளுக்கு ரூட் இருக்குது, ஆனா அந்த பாலமலைக்கு ரூட்டே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மலை மேலே தான் தவி தான் ஏறணும். ஏறி மேலே போனால் அங்கே ஜனங்க வாழுது. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்கூல் மேலே இருக்குது, வாத்தியார் திங்காம போயிட்டாருன்னா ஏறி அங்கேயே இருந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் வருவாரான் இறங்கி. ஆமே ஸ்கூல்ல நைட் தங்கிட்டு வந்து போக முடியாத, எப்படி போவார்? வாத்தியார் போறாரு கீழே வந்து. திங்கக்கிழமை காலில் போயிட்டாருன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆகுது மேலே போய் சேர்றதுக்கு. 2-3 மணி நேரம் இறங்கி போயிட்டாருன்னா, ஏறி போயிட்டாருன்னா அவள் தான் ஸ்கூல் நடத்தணும். அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டுக்கணும், அங்கேயே பத்துக்கணும். திருப்பி செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் நடத்தணும், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இறங்கி வீட்டுக்கு வரணும். அப்படி மோசமான ஒரு மலை பாலமலை மேட்டூர் டேமுக்கு பின்னாடி இருக்குது. அதுக்கு நாங்கள் 2 முறை ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 முறை ஊழியத்துக்கு போயிருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிங்களேன். அப்போல்லாம் எனக்கு 40+ 40 வயசு இருக்கும். ஸ்தோத்திரம். அங்கே ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் அப்படின்னா அந்த மலைக்கு ஏறுறதுக்கு 3 மணி நேரம் ஆவாங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பேர் நம்ம ஊழியத்துக்கு தேவையான பொருட்களை வேற தூக்கின்னு போனோம். நம்ம சும்மா போனால் பரவாயில்ல, ஆல்ரெடி நம்ம கொண்டு போகிற ட்ரெஸ் லக்கேஜ் அதை தூக்கணும் ஒரு சைடு. இன்னொரு சைடு ஊழியத்துக்கு தேவையான ஒரு பொருள், ஜென்ரேட்டர் இருக்கும், அதை 2 பேர் கொம்பு போட்டு தூக்கணும். ப்ரொஜெக்டர் அந்த பேக் இருக்கும். இது மாதிரி நிறைய பொருள் இருக்கும். சமையல் பாத்திரங்கள் இதெல்லாம் இருக்கும். இதை தூக்கணும் 2 பேர் ஷேர் பண்ணி. அது மாதிரி 2 பேர் ஷேர் பண்ணி தூக்கின்னு போகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது 2 முறையும் நானும் பால் பேரின்னு வந்து இங்கே பிரசங்கம் பண்ணுவார் பாருங்க, அவர் 2 பேரும் ஒரு செட்டு. ஆமே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு கிளம்புவோம். ஆமே
ஆமா, ஜெபம் பண்ணி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாங்க பாதி மலை ஏறி இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் நாங்க தான் போய் ஏரியா ரீச் பண்ணுவோம். ஆமேன். போய் அங்க ரீச் பண்ணிட்டு நல்லா குளியல்கள் எல்லாம் போட்டுட்டு, ஆமேன், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கின்னு தேடின்னு வருவோம். வர கேஸ் இன்னும் வந்து சேர்ந்துருக்காது, இருட்டாகிப்படும். மதியானம் 12 மணி 1 மணிக்கெலாம் ஸ்தோத்திரம் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்தோத்திரம் நாங்கள் போய் சேர்ந்துட்டு 3-4 மணிக்கெலாம் நல்லா குளியல் போட்டு நல்லா சில்லுன்னு மேலே தண்ணி நல்லா குளிச்சுட்டு வேர்த்து விறுவிறுத்து போகிறோம் இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கின்னு எங்கேயா வரலன்னு சொல்லி நாங்கள் வந்த வழியே தேடிங்கலாம் போய்க்கிறோம் நிறைய முறை. அப்போ தான் ரொம்ப சோர்ந்து போய், ஆமே ஸ்தோத்திரம், சின்ன பசங்கன்னு சொல்கிறவங்கலாம் இந்த ஸ்டாலின்லாம் அவங்களுக்கு தெரியுமே, அவன்லாம் எத்தனை நாள் நாங்கள் போய் எவ்வளோ நேரம் கழிச்சுலாம் வந்துக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் சேரும்போது ரீபில்ட் பண்ணுறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நமக்கு வயசே ஆகாது, சின்ன பிள்ளைங்க மாதிரியே இருக்கும்படியான கிருபை தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது அவரை விசுவாசிக்கும் போது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் போது, அவரோட தொடர்பில் இருக்கும்போது, அவரோட ஐக்கியத்தில் இருக்கும்போது, அந்த ஐக்கியத்தில் இருப்பதற்கான வழியை தான் ஆவியானவர் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார், சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பாடுகளின் பிரதான நோக்கமே தேவனிடத்தில் நாம் சேருவதற்காக தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் சேருவதற்காக பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே அதை நடைமுறைப்படுத்தாமல் இந்த பாடுகளை தியானித்து என்ன பலன் என்பதை மனதில் வைத்தவர்களாக தயவு செய்து பைபிளை மூடிட்டு கண்ணை மூடும்படியாக, முடிந்தால் முழங்கால் படியிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆத்துமாவில் இருக்கிற பதிவுகள் நீக்கப்படுவதற்கு ஆண்டுடைய உபதேசம் என்கிற இந்த வார்த்தைகளால் மட்டுமே முடியும். ஸ்தோத்திரம். உபதேசம் கேட்கிறவர்கள், ஸ்தோத்திரம், உபவாசிப்பது, ஜெபிப்பது தேவனுடைய பார்வையில நன்மையாக முடியும். உபதேசம் கேட்காதவங்க, ஸ்தோத்திரம், உபவாசிப்பது, ஜெபம் பண்ணுவது ஒரு பிரயோஜனத்தையும் ஒரு நன்மையும் உங்களுக்கு கொண்டு வராது. உபதேசத்தை கேட்கிறவர்கள் கூடவே உபவாசித்து ஜெபிக்கும் போது இன்னும் சீக்கிரம் அந்த ப்ராசஸ் நடப்பதற்கு அது உதவியா இருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் சேருவதற்கு ஆவல் உள்ளவரா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆமே. திரும்ப ரீபில்டு பண்ணுவார். அக்கிரமத்தை உங்களுடைய கூடாரத்துக்கு தூரமாக்குவார். சர்வ வல்லவர் உங்களுக்கு சொக்க தங்கமா மாறுறார். ஆமே. சுத்த வெள்ளியா மாறுறார். ஆமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாக கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, உமோடு உமோடு உமோடு, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மோடு உம்மோடு வாழ நாட்களை தாருமையா. உம்மோடு உம்மோடு வாழ நாட்களை தாருமையா. என் ஜீவனின் ராகம் முடிகின்ற நேரம், என் ஜீவனின் ராகம் முடிகின்ற நேரம், உம்மோடு வாழணுமே, உம்மோடு வாழணுமே. எத்தனை பேர் ஆசையா சொல்றீங்க? உம்மோடு வாழணுமே, உம்மோடு வாழணுமே, உம்மோடு உம்மோடு நடக்க ஏனோக்காய் மாற்றுமையா. உம்மோடு உம்மோடு நடக்க ஏனோக்காய் மாற்றுமையா. என் ஜீவனின் ராகம் முடிகின்ற நேரம், என் ஜீவனின் ராகம் முடிகின்ற நேரம், உம்மோடு நடக்கணுமே, உம்மோடு நடக்கணுமே. வாஞ்சையாய் உம்மோடு உம்மோடு பேச மோசேயாய் மாற்றுமையா. உம்மோடு
உம்மோடு நடக்க மோசேயாய் மாற்றுமையா. என் ஜீவனின் ராகம் முடிகின்ற நேரம், என் ஜீவனின் ராகம் முடிகின்ற நேரம் உம்மோடு பேசணுமே. நான் உம்மோடு நடக்கணுமே, உம்மோடு வாழணுமே. நான் உம்மோடு வாழணுமே. எத்தனை பேர் வாஞ்சியோடு ஆண்டவரே உம்மோடு வாழணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க விரும்புவீங்கன்னா, வாஞ்சிப்பீங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், நீங்கள் இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுது. அதனால இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. நிறைய இதை சார்ந்த செய்தி நம்முடைய குரூப்ல இருக்குது. ஸ்தோத்திரம், தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி கேளுங்க. ஆடியோ ஃபார்மேட்ல உங்களுக்கு நன்மையா இருக்கும்படி பதிவிடப்படுகிறது. வீணடிச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம், ஒரு காலம் வருகிறது கர்த்தருடைய வார்த்தை கேட்க கிடையாத காலம். அதனால இப்ப வாய்ப்பு இருக்கும் போது ஸ்தோத்திரம் நல்ல ஹெட்போன் கேட்டுன்னு படுத்துனே கேட்கலாம். ஸ்தோத்திரம், உட்காந்துன்னு கேட்கணும் அவசியமே இல்லை. ஹெட்போன் போட்டுன்னு நைட்டு படுக்கிறீங்க இல்லையா, அப்படி படுத்து தூங்குறதுக்குள்ள ஒரு செய்தி கேட்கலாம். ஸ்தோத்திரம், கேட்டுக்கிட்டே இருங்க. வார்த்தை தான் உங்க ஆத்துமாவில் இருக்கிற பழைய பதிவுகளை அழிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஆவியை பிரிக்கும், வேற வழியே கிடையாதுங்க. இதான் வழியே. ஸ்தோத்திரம், அது பிரிக்க தான் நாம் இதுல நிலைத்திருக்கும் போதுதான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் மேல விசுவாசம் வருதுங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் வரும்போது நாம் மனம் திரும்பும் போது திரும்ப கட்டப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அக்கிரமத்தை தூரமாக்குகிறார், நமக்கு சொக்க தங்கமாய் அவர் மாறுகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் நீர் எங்களை ஒன்று சேர்த்த தயவுக்காய், எங்களோடு இவ்வளவு நேரம் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு எங்களுக்கு புரிஞ்சது தெரியல. ஒருவேளை புரிஞ்சும் புரியாமலும் கேட்டும் கேட்காமலும் நம்ம இருந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இதை கேட்கும்படியாய் குரூப்ல பதிவிடப்பட இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சியா அதை கேட்டு இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு எங்களை கீழ்ப்படிய செய்து, ஆண்டவரே, எங்களுடைய பழைய ஆவி கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. ஆனா உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை கீழ்ப்படிய வைக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினாலே உங்களுடைய வார்த்தை எங்களை கீழ்ப்படிய செய்து அந்த வார்த்தையை நாங்க கேட்டு விசுவாசத்துல வளர, உன் மேல வைக்கிற அந்த விசுவாசத்துல வளர, இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளின் பலனை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்து நடத்த போற தயவுக்காக நமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு இவர்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு உறவாடுகிறவர்களாய் மாறுவார்களாக, உம்மோடு பேசுகிறவர்களாய் மாறுவார்களாக, உம்மோடு நடக்கிறவர்களாய் மாறுவார்களாக. ஜீசஸ், கிருபை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியா என்னை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவிசுவாசத்தின் காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். விசுவாசத்துல வளர்ந்து விசுவாச வீரர்களாய் நிற்க ஆண்டவரே, ராகாபை போல நாங்கள் கிரியை இல்லாத விசுவாசம் அல்ல, கிரியை செய்கிற விசுவாசத்துல வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியா உங்களுடைய அன்பின் நல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் தூய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய வருடத்தில் சமாதானம், விசேஷமாக விசுவாசத்துல வளருகிற வாழ்க்கை இதனால கடந்து வந்த நம்ம அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.